Question number 6. Is to 3, 3 is to 4, 6 is to 7, 8 is to 9 ஆகியவற்றின் விகிதம் யாது? ஆகியவற்றின் கூட்டு விகிதம் யாது? ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி கூட்டு விகிதம் கொடுத்தாங்கன்னாவே ரொம்ப ஈஸி, கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, விகிதமே நம்ம பின்னமாக எழுதலாமா? இங்கே பாருங்க, 2/3, 3/4, 6/7, 8/9 எல்லாமே ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ பெருக்கல்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளை பண்ணிக்கோங்க. இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் ஆயிரும். 2 2 4, 2 2 6, 3 9. அப்போ ஆன்சர் 8/7 21. 8/21. 8/21 எப்படி இருக்கும்? 8:21 தான் ஆன்சர். ஜஸ்ட் அப்படியே சிம்பிளை பண்ணி போடுங்க. வார்த்தைகள் தான் வித்தியாசம். கூட்டு விகிதம் அப்படிங்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்த சம்பவம். ஓகே, அடுத்த சம் போகலாங்களா? ஓகே. ஆக்சுவலாக தீபா மேடம்னு நியூவாக ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களும் நோட் பண்ணுறீங்களா? ஹலோ, சரி, ஓகே. அடுத்த சம்பளம். கொஷின் நம்பர் 7. இரு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் விகிதம். ஸோ இரு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் விகிதம் 15:11. அவர்களுக்கான ஊதிய விகிதம் 22:25. 22:25 எனில் அவர்களுக்கான மொத்த ஊதிய விகிதம் யாது? அவர்களுக்கான மொத்த ஊதிய விகிதம் யாது? அவர்களுக்கான மொத்த ஊதிய விகிதம் யாது? நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்த ஊதிய விகிதம்னாலும் கூட்டு விகிதம்னாலும் ஒன்று தான். மொத்த விகிதம், அதுதான் இந்த இடத்துல. அதாவது மொத்த ஊதிய விகிதம்னாலும் கூட்டு விகிதம்னாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? மொத்த ஊதிய விகிதம்னாலும் கூட்டு விகிதம்னாலும் ஒன்று தான். கூட்டு விகிதம் இஸ் ஈக்குவல் டு மொத்த விகிதம். சார் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு ரேஷியோ வந்து 15:11. 15:11. இன்னொன்று 22:25. ஸோ கூட்டு விகிதம்னாவே என்ன பண்ணுவோம்? அப்படியே எடுத்து சிம்பிளை பண்ணணும். 15/11 இன்ட்டு 22/25. சிம்பிளை பண்ணிங்கன்னா ஓர் 11 11, ஈர் 11 22. ஸோ 3 15, 5 25, 2 6, 6/5. ஆன்சர் 6:5. அவங்களுடைய மொத்த ஊதிய விகிதம் வந்து 6:5. சம்மு 3 லைனு, ஆனால் இந்த ஆன்சர் எல்லாம் ஒரு லைனில் கொண்டு வந்துடலாம். ஸோ கான்செப்ட் மட்டும் தெரியணும். கூட்டு விகிதம்னாலும் மொத்த விகிதம்னாலும் ஒன்று தான். கூட்டு விகிதம் அப்படின்னாவே ஜஸ்ட் அப்படியே எடுத்து சிம்பிளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம்.
நோட் பண்ணியாச்சு சார். ஓகே ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. 4:5 5 தலைகீழ் விகிதம் யாது? இங்கிலீஷில் வந்து ரெசிப்ரோக்கல் ரேஷியோம்பாங்க. ரெசிப்ரோக்கல் ரேஷியோ 4:5 தலைகீழ் விகிதம் என்ன? சொல்லுங்க ஆன்சர். 4:5 தலைகீழ் விகிதம் என்ன? 5:4. அவ்வளோதான் ஆன்சர். 5:4. 5:4 தான் ஆன்சர். சரி, இப்போ 2 டிஜிட்னால ஈஸியாக சொல்லிட்டீங்க. இப்போ இது கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். 2:3:5 இதனுடைய தலைகீழ் விகிதம் யாது? இதனுடைய தலைகீழ் விகிதம் யாது? 5:3:2ன்னு சொல்லிடக்கூடாது. ரிவர்ஸில் அது தப்பாயிடும். எடுத்துட்டு போகணும் சார். வெரி குட். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் மீசிமா எடுத்துகிட்டு தான் எழுதணும். ரைட். ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 3 15 15 2 30. எல்சிஎம் வந்து 30. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி 1 2 3 5க்கு தலைகீழ் விகிதம்னாவே ஃபஸ்ட்டு அந்த பின்னமாக மாற்றி, அதாவது 1/2 1/3 1/5ன்னு ஃபஸ்ட்டு இதுக்கு தலைகீழாக எழுதுங்க. சரிங்களா? இப்போ 2 3 5 மீசிமா வந்து 30. அப்போ இங்கே எதால் நம்ம பெருக்கினா 30 வரும்? மேலேயும் கீழேயும் இங்கே 15ஆல் பெருக்கினா தான் 30 வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 15 வரும். அதாவது 15/30ன்னு வரும். இது மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கணும். அப்போது 10/30ன்னு வரும். 5 எப்போ 30ஆக மாறும்? 6ஆல் பெருக்கணும். அப்போ கீழே 6னா மேலேயும் 6. அப்போ 6/30ன்னு வரும். இந்த 30லாம் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆன்சர் 15:10:6. இதுதான் ஆன்சர். 15:10:6. போட்டாச்சு சார். ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10. கீழ்கண்ட எந்த ஒன்று ஓர் விகித சமத்தை அமைப்பதில்லை? கீழ்கண்ட எந்த ஒன்று ஒரு விகித சமத்தை அமைப்பதில்லை? ஆப்ஷன் ஏ 20, 10, 40, 20. ஆப்ஷன் பி 40, 70, 200, 350. ஆப்ஷன் சி 100, 40, 200, 80. ஆப்ஷன் டி 60, 20, 180, 50. இதில் எது ஒரு விகித சமத்தை அமைப்பதில்லை? ஃபஸ்ட்டு எதெல்லாம் விகித சமம் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்குங்க, செகண்டையும் தேர்டையும் பெருக்குங்க. 20 × 20 அப்படிங்கிறது 400, 10 × 40ங்கிறது 400. அப்போ இது ஒரு விகித சமம். அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டு பாருங்களேன். 350 35 350 350ங்கிறது 700 700ங்கிறது 1400. ஸோ இது ஒரு விகித சமமானு பாருங்கள். இல்லைன்னா ஈஸியாக அப்படி எடுத்துக்கோங்களேன். இங்கே பாருங்களேன். 40 × 350 = 70 × 200. இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல், அதுக்கு மேலே இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆகிரும். 1 35 35 2 35 70. ஸோ 4 1 4 2 2 4. அப்போ இதுவும் ஒரு விகித சமம் தான். ஏவும் விகித சமம், பியும் விகித சமம். சரி, அடுத்து சி ஒரு விகித சமமானு பார்க்கலாம். ஸோ 100ஐயும் 80ஐயும் பெருக்கணும், 40ஐயும் 200ஐயும் பெருக்கணும். ஸோ 100 × 80 40 × 200. ஸோ 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆகிரும். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆகிரும். இந்த சைடு 8 இருக்குது, இந்த சைடு 8 இருக்குது. அப்போ இதுவும் ஒரு விகித சமம் தான். சரிங்களா? டி பார்க்கலாம். 60ஐயும் 50ஐயும் பெருக்கணும், 20ஐயும் 180ஐயும் பெருக்கணும். 60 × 50 = 20 × 180.
ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல். 2 2 32 6. இந்த இடத்துல வந்து 3 15 ஈக்குவல் டு 18 இருக்குது. இது வந்து ஒரு விகித சமம் அல்ல, ஏன்னா ஈக்குவலாக இல்லை. ஸோ ஏபிசி மட்டும்தான் விகித சமம். ஸோ விகித சமம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 4 டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செகண்டு தேர்டு ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்க்கணும் மல்டிப்ளிகேஷனில். அவ்வளோதான். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஓகே. நோட் பண்ணியாச்சு சார். சரிங்கண்ணா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. 6 7 15 17 ஆகிய எண்களுடன் கீழ்கண்ட எந்த எண்ணை சேர்ப்பதால் அது விகித சமத்தை உருவாக்கும். ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. கீழ்கண்ட எந்த எண்ணை சேர்ப்பதால் அது வந்து விகித சமத்தை உருவாக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இதுக்கெலாம் நம்ம ஆப்ஷன் வச்சு தான் போடவே முடியும். ஃபஸ்ட்டு இந்த 6 7 15 17 சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதையும் பெருக்குவோம், இந்த 6ஐயும் 17ஐயும் பெருக்குவோம். அடுத்தது இந்த 7ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். ஆனால் ஏதாச்சும் ஒரு நம்பர் சேர்க்கணும், அப்போ தான் அது விகித சமம் உருவாக்கணும்னு சம்மளே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் எந்த நம்பரை சேர்க்க போகிறீங்கிறது தான் இப்போ கொஸ்டின். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிற நம்பர் வந்து 6. அதாவது இங்கே பாருங்கள், 6 + 6ங்கிறது 12. ஒவ்வொன்றுடையும் 6 கூட்டிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்ட்டு 17 + 6 அப்படிங்கிறது 23 இஸ் ஈக்குவல் டு 7 × 15ன்னு வருமா? 7 × 15ன்னு வரும். அப்போ 7ஓட 6 கூட்டினீங்கன்னா 13, 15ஓட 6 கூட்டினீங்கன்னா 21. ஸோ இது ஒரு விகித சமமா? பார்த்தாவே சொல்லிடலாம் இது ரெண்டையும் ஈக்குவலாக இல்லை. சரி, ஆப்ஷன் பி எடுங்க. ஆப்ஷன் பி என்னது? 5 கூட்டுங்க. அதாவது 6 × 17 ஈக்குவல் டு 7 × 15. இப்போ இதோட நீங்கள் 5 கூட்டணும். 6 + 5 11 இன்ட்டு 17 + 5ங்கிறது 22 ஈக்குவல் டு 7 + 5ங்கிறது 12, 15 + 5ங்கிறது 20. இதுவும் ஈக்குவலாக இருக்கா? பார்த்தவே சொல்லிடலாம் இதுவும் ஈக்குவலாக இல்லை. சரி, ஆப்ஷன் சி எடுங்க. சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 9 9, 9 18. இங்கேயும் 20 இருக்குது, 12 20 இருக்குது. அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கனால ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. அதாவது கொடுத்துருக்கிறோட வேல்யூவோட 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சரியாக வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். ஓகே ரைட்.
இது ரெண்டுமே விகித சமமானதா? 20 10 ஆமாம், ஒரு பை. பாரு 20 ஈக்குவல் டு 20, அதனால விகித சமம். எக்ஸ்போனன்ட் சார். சரி. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் விகிதம். முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் விகிதம் 4:5. அடுத்தது இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் விகிதம் 3:1. அம்மூன்று எண்களின் கூடுதல் வந்து 64 எனில் அந்த மூன்றாம் எண் என்ன? அந்த மூன்றாம் எண் யாது? ஸோ முதல் மற்றும் இரண்டாம் எண்களுடைய விகிதம் வந்து 4:5, இரண்டாவது மற்றும் மூன்றாம் எண்களுடைய விகிதம் வந்து 3:1. மூன்று எண்களுடைய கூடுதல் வந்து 64 எனில் அந்த மூன்றாம் எண் என்ன? ஸோ எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதாவது A:B, அதே மாதிரி ABCன்னு எடுத்துக்கோங்க. முதல் மற்றும் இரண்டாவதுனா 4:5, இரண்டாவது மற்றும் மூன்றாவதுனா 3:1. கரெக்டுங்களா? ஸோ A:B அப்புறம் B:C. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 4ஐயும் 5ஐயும், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இதை ரெண்டையும் இப்படி பெருக்குவோம், அடுத்தது இதை இப்படி பெருக்குவோம், அடுத்தது இப்படி பெருக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி மிங்கிள் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அப்படி தான் பண்ணுவோம். அப்போ 4 3 12, 5 3 15, 5:1 5. இப்போ டோட்டலாக எத்தனை பாருங்கள், 12 + 15 + 5. பாருங்க, 12 + 15 + 5, அதாவது 20, 32 பங்கு. ஸோ 32 பங்கு அப்படிங்கிறது 64. சரிங்களா? அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? அவங்க கேட்குறது மூன்றாவது எண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 5வது ஷேர் என்ன? ஒரு பங்கு 2னா 5 பங்கு அப்படிங்கிறது 10. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் போதும். சரிங்களா? நாளைக்கு மாடல் நம்பர் 6 போகலாம். மாடல் நம்பர் 6 போய்க்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு போதும், நாளைக்கு புது மாடல் ஆரம்பிக்கலாம். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு அடிக்கடி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டெஸ்ட்டு செமஸ்டர் ஆகுற? இல்ல சார். சரி, ஓகே. சரி, ஓகே, தேங்க்யூ சார். காந்திய காலகட்டம் படிக்க முடியுங்களா? முடிஞ்சா படிங்க. காந்திய காலம் சார், இந்த யூனிட் 6ல இந்த யூனிட் ஐஎன்எம்ல தான் சார் வரும். காந்திய காலம் ஐஎன்எம்ல தான் 10ஆவதுல ஒரு பாடம் இருக்கு, 12ஆவதுல ஒரு பாடம் இருக்கு. தனியா அதுல இருக்க சாப்டர் தனியா இருக்கு. காந்திய காலகட்டம்னே இருக்கு. அதுலேருந்து எப்படியாச்சும் ஒரு கொஷின் எல்லா எக்ஸாமுக்கும் வந்துகிட்டே இருக்கு. அந்த பாடம் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. முடிஞ்சா படிங்க. பேஜ் நம்பர் சரியா தெரியல. காந்திய காலகட்டம்னா அது ஐஎன்எம்ல 12th புக்ல எந்த பேஜ் நம்பர் சரியா தெரியல எனக்கு. சரி, அனுப்பிச்சுக்கிறேன். சரிங்க சார். அதே மாதிரி 10th புக்லயும் அனுப்பிச்சிங்க சார். சரிம்மா, ஓகே. சரிம்மா. தேங்க்யூ.